அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஸ்பீக் மீடியா நிறுவனத்துடைய தலைவர், தேர்தல் வியூக வகுப்பாளர் மரியாதைக்குரிய ஹரிஷ் அவர்களை சந்திக்க போறோம். வணக்கம் ஹரிஷ். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஒரு பதிவு போட்டிருந்தீங்க 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். அப்படியே படிச்சு காமிச்சேன் நம்ம நண்பர்களுக்கு. நீங்க அதை எங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. ஏன்னா நமக்கு அதில் நாலேஜ் இல்ல. அஷ்டம சனி முதல்வர் எம்.கே. ஸ்டாலின் அவர்களே படாத பாடுபடுத்துதுன்னு தெளிவா புரியுது. என் அனுபவத்துல அஷ்டம சனி இருக்கிற பெயர் புகழ் எல்லாத்தையும் புடுங்கிட்டு போயிடும். சம்பாத்தியம் முதற்கொண்டு. பொறுமை ரொம்ப அவசியம். வாரிசுகளை முன்னிறுத்தாம இருக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும். ஆனா நடக்காதே அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. விசாரிச்சு அது சம்பந்தப்பட்ட தகவல்களை எடுத்து தான் போட்டிருந்தீங்களா? அந்த அவருடைய ஜாதகம் எல்லாம் தெரிஞ்சவங்க கிட்ட. ஏன்னா அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஐயா ஸ்டாலினுக்கு நம்பிக்கை இருக்காதுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்களேன் அதை பத்தி. ஸ்டாலின் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்காதுன்னு நீங்க சொல்லலாம். அவர் ஜாதகம் பார்க்கிறாரு. நல்ல நேரம் பார்த்து தான் பல விஷயங்கள் அவங்க வீட்டில் செஞ்சுட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஜாதக நம்பிக்கை இருக்கு. அவங்க ஃபேமிலியில இவருக்கும் ஜாதகம் பார்க்குறாங்க, அவருக்கும் ஜாதகம் பார்க்குறாங்க. ஏன் கிருத்திகா அவர்களை திருமணம் செய்து கொள்ள போறாரு அப்படின்னு சொன்ன உடனே ஜாதகம் பார்த்து தான் திருமணமே முடிவு செய்யப்பட்டிருக்குன்னு தான் சொல்லலாம். சரி, என்ன பண்ணும் இந்த அஷ்டம சனி? ஏன் பாடப்படுத்துன்னு சொல்றீங்க? ஸ்டாலின் அவர்களுடைய ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசி பூர நட்சத்திரம். சிம்ம ராசி அஷ்டம சனி. இந்த அஷ்டம சனிக்கு ஒரு பாட்டு இருக்கு. அது ஒரு இந்த அஷ்டம சனியினால என்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க. பாரப்ப அஷ்டம சனியின் பலன் தன்னை சொல்ல கேள், காசு பணம் நட்டமாகும், கைத்தொழிலும் கெட்டுவிடும், கடன்காரர் மொய்த்து நிற்பார், கயவன் என்ற பெயரும் வரும், கட்டியவள் கலகம் செய்வாள், கடிமணியில் போர்க்களமாகும், கஷ்டமோ கஷ்டமப்பா, கால்நடையாய் அலைவான் மைந்தன், பெற்றோரும் பகைவராவர், பிள்ளைகளும் சொற்கேளார், உற்ற நண்பர் பகைவராவர், உறவுக்காரரும் பகைவராவர், ஊன் உறக்கம் கெட்டுவிடும், உடல் நோயோ வதைக்கும், சீறி வரும் சென்னாக கண்டம், சிறைபயமும் உண்டாகும் பார், வீட்டினிலே உயிர் சேதம், விசனத்துக்கோ பஞ்சம் இல்லை, வித்தைகளும் பலிக்காது, விவேகியும் ஊடனாவான், விதைத்த விதை முளைக்காது, விளைத்த பயிர் தேராது, வியாபாரம் நட்டமாகி வேறூருக்கு ஓட்டிவிடும், அங்கேயும் பாரப்பா அவதூறு வந்து சேரும், அஷ்டலக்ஷ்மியும் மறைந்திடுவாள், கண்டங்களும் தோன்றும் அப்பா, அனல்பட்ட புழு போல் அலறிடுவார் ஜாதகரே அப்படின்னு. ஏதோ சொல்றீங்க, கேட்கறதுக்கு எனக்கு புதுசா இருக்குது. சரி, எப்போ வரைக்கும் இருக்குதான்? அவருக்கு எத்தனை நாள்ல சரியாகும்? ஏதோ 1 வாரம் 2 வாரத்தில் சரியாக வாய்ப்பு இருக்கா? இல்லை, ஜூன் 3, 2027 கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாள் 2027 வரைக்கும் இந்த அஷ்டமசனியுடைய தாக்கம் இருக்கத்தான் போகுது. தேர்தல் முடிஞ்சு 1 வருஷம் கழிச்சு அடுத்த கருணாநிதி பிறந்த நாள் வரும்போது தான் அவருக்கு அது முடியுமாமா? ஆமாம், அது வரைக்கும் அவருக்கான அந்த அஷ்டமசனி பலன் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அஷ்டமசனி ஆரம்பத்தில் கெடுத்தார் அப்படின்னா கடைசியில் போகும்போது கொடுத்துட்டு போவார். அதுதான் கெடுது. 2026 கெடுத்துட்டாருன்னா அவரை எப்போ கொடுத்தா என்ன, கொடுக்கலாம் என்ன, கொடுத்துட்டு போவார் அப்படிங்கிறது. நீங்கள் இப்போ 2026 மொத்தமாக கெடுத்துட்டார் அப்படின்னா அந்த 6 மாத கேப், ஆட்சி வேற ஒரு ஆட்சி அமையுது அப்படின்னா அந்த 6 மாத கேப் கொடுப்பாங்க எப்பயுமே. அதுக்கப்புறமா ஆட்சி எப்படி இருக்கு, நிர்வாகம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். ஸோ அதை தாண்டி ஸ்டாலின் அவர்களுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் திமுகவில் அதிகமாக இருக்கும். இன்னும் உதயநிதி அவர்கள் அடுத்த தலைமைக்கான போட்டியிலிருந்து கொஞ்சம் விலகி நிற்பார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் இந்த பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கும் அப்படின்னு. இதெல்லாம் கணிப்புகள் அடிப்படையில் வேற டிபார்ட்மெண்ட், இது நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். சரி, உங்களுடைய ஆக்சுவல் கிரவுண்டுக்குள்ள நம்ம வந்துடலாம். நீங்க தேர்தல் வியூக வகுப்பாளர், தொகுதி வாரியாக எல்லா நிலவரங்களையும் அவ்வப்போது எடுத்து நீங்க உங்க டீம் மூலமா எடுத்துட்டு இருக்கிறீங்க. அப்போ போன ஜனவரியில நீங்க எடுத்திருந்த சர்வேல என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, திமுக வெற்றி வாய்ப்பு அன்னைக்கு வரைக்கும் இருக்குதான், 130க்கு மேல 140 கிட்ட இருக்குன்ற மாதிரி தான் அன்னைக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 6 மாசம் முடிஞ்சிருச்சுங்க. நம்ம 1 மாசத்துக்கு முன்னாடி சந்திச்சு நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்க சொன்னீங்க, இன்னும் குறைஞ்சிட்டு வருதுங்க, திமுகவுடைய வெற்றியான எண்ணிக்கைகள் குறைஞ்சிட்டு வருது, தோக்கிற தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டு வருதுன்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. இது பெண்ல இருந்து ரிப்போர்ட் போயிருக்கு திமுகக்குன்னு சொன்னீங்க. நீங்க சொல்லி 1 மாசம் கழிச்சு அதே செய்தி நேத்து பாக்குறேன் ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. எது அது 1 மாசத்துக்கு முந்தைய அப்டேட் தான் போட்டிருக்காங்களா, இல்ல இன்னைக்கு அப்டேட் படி 100 அல்லது 100க்கு மேல போயிருச்சா? அவங்க செய்தித்தாளில் வந்திருக்கிற செய்தி 1 மாசத்துக்கு முந்தின வந்த டீட்டெயில் அது. இப்போ பெண் நிறுவனத்தினுடைய அப்டேட்டட் தகவல் என்னன்னா, திமுகவினுடைய வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை 100க்கும் கீழே குறைந்திருக்கு அப்படிங்கிறது தான். மொத்தம் 234ல 134 இல்லன்ற மாதிரி வந்துருச்சு. ஆமாம், 100 கீழே போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. சரியான எண்ணிக்கை இப்போ வரைக்கும் சொல்லல அவங்க தரப்புல இருந்து. பட் 100 கீழே போயிடுச்சு அப்படிங்கிற அப்டேட் மட்டும் கொடுக்குறாங்க. இப்போ இவங்க பேப்பர்ல வந்திருக்கிற நியூஸ் லாஸ்ட் மந்த் எனக்கு கிடைத்த தகவல், அவங்க பெண் நிறுவன தரப்புல இருந்து கிடைத்த தகவல்.
அதில் 125 சீட் வந்து வாய்ப்பே 125 சீட் வந்து ரொம்ப கடினமான தொகுதிகள். அது 25 சீட் வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒதுக்கி வச்சுருக்காங்க. ரெட் மார்க் போட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்க. 100 சீட்டுக்கு வந்து எல்லோ மார்க் போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப கடுமையான போட்டிகள் இருக்கும். இங்கே வந்து அதிமுகவுக்கான வாய்ப்புகள் அதிகம். மும்முனை போட்டியாக இருக்க போது களம். அதனால வந்து வாக்குகள் பிளவுபடலாம். எந்த வாக்குகள் யாருக்கு போகும்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த இடத்துல கூடுதலாக நீங்கள் வந்து கவனம் செலுத்தணும். கூடுதலாக பணம் நீங்கள் செலவழிக்கணும். உங்களுடைய அரசு திட்டங்களை வந்து கூடுதலாக இங்கே வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அவங்களுடைய ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 100 தொகுதிகளில் வந்து உங்களுக்கு பல்வேறு அமைச்சர்களுடைய தொகுதிகள் இருக்குது. 25 தொகுதிகள் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்ன அந்த தொகுதிகளில் கூட 7 அமைச்சர்கள் இருக்கிற தொகுதிகள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து திமுக படுதோல்வியை நோக்கி நகர்றாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸை தான் வந்து பெண் நிறுவனம் ஸ்டாலின் அவர்கள்ட்ட அந்த ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில தான் அவசரமா இப்ப வந்து உடன்பிறப்புகள் எல்லாம் இறக்கி விட்டு அந்த படிவத்துல ஃபில்அப் பண்ணும்போதே வந்து அந்த 1000 ரூபாய் தொகை, அந்த உரிமை தொகை விஷயத்தையும் இப்பயே சொல்லி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரம் மாதிரி இப்ப பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கான பின்னணி இதுதானோ? அதுதான் காரணம், வேற வழி கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்பவே தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கினா மட்டும்தான் 100 சீட்டாவது தொட முடியுங்கிற இடத்துக்கு திமுக வந்திருக்குங்கிறத பார்க்க முடியுது. இல்லைன்னா அதுவும் கம்மியாகும் அப்படிங்கிறது தான் பெண் நிறுவனத்துடைய எச்சரிக்கையா இருக்கு. ஸோ அதனால் இப்போவே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போவே அதுக்கான களத்தை கட்டமைக்கிறாங்க. ரெண்டாவது அதிமுகவும் ஒரு பக்கம் பிரச்சாரத்தை களமமைச்சு போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்து இன்னும் கடுமையான போட்டிகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால திமுக தரப்புலேருந்து பெண்களை அதிக அளவில் கவரக்கூடிய திட்டங்களில் என்ன இருக்கோ அதெல்லாம் முன்னிலைப்படுத்தி அதை வந்து பெரிய அளவில் பெண்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. நிறைய பெண்களை இந்த மாதிரியான அரசு திட்டங்களை கொண்டு வாங்க அப்படின்னு திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் தரப்புல ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கையை வந்து ஸ்டாலின் அவர்களும் பரிசீலித்து அதன் பயனாக தான் இப்போ வந்து இந்த மகளிர் உரிமை தொகை விவகாரத்தில் வந்து கூடுதல் சலுகைகள் கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ நான் இன்னொரு செய்தி கேள்விப்பட்டேன் பிரதர். ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு டாஸ்க்கை கொடுத்து அங்கங்கே இருக்கிற உடன்பரப்புகளை அனுப்பியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து வேலையை செஞ்சிட்டோன்னு சொல்லி ஃபேக் ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சில காட்சிகள் எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அது உண்மையா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த தடவை மேல இருந்து கீழே பணம் போனாலும் அங்கிருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகாது. ஏன்னா இந்த 4 வருஷத்துல அவங்க வந்து யாருமே பெருசா சம்பாதிக்கல. அதனால வந்து இந்த டைம் தான் அவங்களுக்கு ஏதோ ஒன்று சேவ் பண்ணிக்கிற டைம். அதனால செலவு கூட பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் ஏமாத்த தான் செய்வாங்க திமுக காரங்களே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அவங்க கட்சியை உண்மையா? 2026 2006 2011 காலத்துல வந்து இதுதான் நடந்தது. திமுக தரப்புல இருந்து செலவழிக்கிறதுக்கு பணம் கொடுக்கப்பட்டது. ஆனா அது செலவு செய்யப்படலை. அந்தந்த மாவட்ட செயலாளர்களே அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து 25% 50% வரைக்கும் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. 50% வரைக்கும் தான் செலவே பண்ணாங்க. ஸோ அதுதான் இப்போவும் நடக்க போகிறதா தான் பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா வேலூர் மாவட்டத்தையே சொல்லலாம். வேலூர் மாவட்டத்தில் வந்து ஒரு பக்கம் துரைமுருகன் அவருடைய ஃபேமிலியை ஒதுக்கிட்டு மாவட்ட செயலாளருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிற எம்எல்ஏ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட்சியை ஒதுக்குற நிதியை வந்து முழுமையாக செலவு பண்ணாமல் அங்கே இருக்கிற மற்ற நிர்வாகிகள்கிட்ட வந்து இந்த தொகையை வந்து பகிர்ந்து கொடுக்காம மக்களுக்கான திட்டங்களை அதை வந்து செயல்படுத்தாமல் அவங்களே அதை எடுத்துக்கிறதுக்கான என்ன வேலையோ அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வந்து எம்பி கதிரானந்த் அவர்கள் கேள்வி கேட்டார். கேள்வி கேட்ட உடனே உங்களுக்கு வேற கமிஷனில் எனக்கு பாதி கொடுக்குறது இல்லை, நீங்கள் அப்புறம் கட்சி கொடுக்குற அமௌண்ட்டில் மட்டும் நான் ஏன் உங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அது ஒரு பஞ்சாயத்தாக போயிருக்கு. இது மாதிரி பல மாவட்டங்கள் நடந்திருக்கு. திருச்சியில் கேஎன்ஆர் அவர்கள் முன்னாடியே ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கு. அமைச்சர் தொகுதியிலேயே ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ தமிழ்நாடு ஃபுல்லா இந்த பஞ்சாயத்து இருக்கதா? அப்ப லாஜிக்கலா ஒரு கிளை செயலாளர், ஒரு வட்ட செயலாளர் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய ஒரு 1000 ஓட்டுக்கு ஒருத்தர் பொறுப்பு, 2000 ஓட்டுக்கு ஒருத்தர் பொறுப்புன்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு தொகை போகும்ல. அவர் அந்த இடத்துல அந்த தொகையை பார்க்கும்போது இதை செலவு பண்ணி நம்மளால எடுக்க முடியுமா? இவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு வேற தெரியுதுன்ற மாதிரி ஒரு பக்கம். இந்த 4 வருஷமா நம்ம இவங்க வச்சு என்னத்தை சம்பாரிச்சு 5 வருஷமான்றது ஒரு பக்கம் இருக்கும்போது அந்த பணத்தை அவரு அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிற மாதிரியான நிலை தான் இருக்குதுன்னு சொல்ல வரீங்க. அப்படியான சூழல் தான் இன்னைக்கு இருக்கிறத பார்க்க முடியுது. இதுல வந்து அதிகபட்சமா செலவு பண்ணக்கூடிய ஒரு வேட்பாளர் யாருன்னா செந்தில் பாலாஜியா மட்டும்தான் இருக்க போறார். ஏன்னா இப்பவே மாமன்ற உறுப்பினர்களுக்கு 3 ஏக்கர் லேண்ட் வந்து தனித்தனியா எழுதி கொடுத்துருக்கதா சொல்லப்படுது. கரூர்ல 4 தொகுதியில ஜெயிக்க வச்சிங்கன்னா 10 லட்சம் ரூபா ஆளுக்கு நான் கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து கரூர்ல மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அதிக அளவில் பணப்புழக்கம் இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். மற்ற தொகுதிகளில் பெரிய அளவில் இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே வச்சிருந்த அந்த நம்பிக்கையை இந்த வாட்டி கொஞ்சம் இழந்துட்டாங்க. அவர் கொஞ்சம் ஓரங்கட்டப்படுறாரு. அவ்வளோ அவர் எப்போ அணில் வந்து கரண்ட் வயரை கடிச்சு அதனால மின் தடை ஏற்படுதுன்னு சொன்னாலும் அப்பவே மக்களுக்கான நம்பிக்கை போயிடுச்சு.
அப்பவே வந்து திமுக அரசு மேல இருக்கிற நம்பிக்கை மக்களுக்கு காணாம இல்ல நான் சொல்றது போயிடுச்சுன்னு தலைமையிலிருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மேல இருந்த நம்பிக்கை முன்ன மாதிரி இப்ப இல்ல, அவரை ரொம்ப டிபெண்ட் இல்ல. பண்ணி அவங்க இல்லன்னு இல்ல சொல்றாங்க. அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா வந்து முக்கியமான பண சம்பந்தப்பட்ட பல்வேறு இப்பயுமே விஷயங்கள்ல இன்னும் செந்தில் பாலாஜி நம்பிட்டு தான் இருக்காங்க. செந்தில் பாலாஜி தான் வந்து கொங்கு மண்டலத்துக்கான அந்த கேஷியரா பார்க்கப்படுறாரு. அவர் ஓகே. அவர் மூலமா தான் கொங்கு மண்டலத்தை வந்து திமுக செலவு பண்ண போறாங்க. எவ்வளவு செலவு பண்ண போறாங்க, எங்க இருந்து அந்த அமௌண்ட் வரப்போகுது அப்படிங்கிறது கூட இன்னும் தகவல் வெளியில வரல. அது வெளியில வரும்போது தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இடி ரெய்ட் இன்னும் பெரிய அளவில் நடத்தப்படும்னு பார்க்குறேன் நான். புரியுது. இன்னொரு செய்தி, அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் அவங்க எப்பயுமே கோயிலுக்கு போறத வழக்கமாக கொண்டிருக்காங்க. இப்ப ஐயா இபிஎஸ் இருக்காருன்னா அவங்க குடும்பத்திலேயும் பெண்கள் இருப்பாங்க, அவங்களும் கோயிலுக்கு போவாங்க, வழிபடுவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனா இது எதுவுமே ஒரு படமாகவோ ஒரு செய்தியாகவோ வந்ததில்லை. இத்தனைக்கும் அது வர்றதுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவங்க வந்து கடவுள் மறுப்பு அது இதுன்னு பேசக்கூடிய குடும்பம் கிடையாது, அந்த தலைவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. ஆனா அவங்களே அதை வந்து அவங்க பிரைவேட்டா தான் பண்ணிக்கிறாங்க. ஆனா இவங்க வந்து இவங்களுடைய அப்பால இருந்து ஒரு பெரிய லெகசி, கடவுள் மறுப்பு நாங்க பேசக்கூடியவங்க, பகுத்தறிவு அப்படி இப்படின்ட்டு. ஆனா இவங்க இன்டென்ஷனலாவே துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு முறையும் கோயிலுக்கு போவதும் வழிபடுவதும் ஒரு பூசைகள் செய்வதையும் எடுத்து அது பரப்புறதே வந்து பெண் நிறுவனம் தான்ன்ற மாதிரி ஒரு விதமான வாதம் வைக்கப்படுது. இது உண்மையா? அப்படி வைக்கப்படுறதுக்கான காரணம் என்ன பிரதர்? கருணாநிதி அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். ஏன்னா அங்கேயுமா? கோபாலபுரம் வீட்ல இருந்து அவர் வெளியில வரும்போதே அங்க ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அந்த பிள்ளையார் கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு தான் அவர் கிளம்புவார். கார்ல போகும்போது அந்த பிள்ளையாரை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு தான் கிளம்புவார். இது வந்து நடைமுறை. அதே மாதிரி அவருடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை உறுப்பினர்களும் அங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலாகட்டும், பிள்ளையார் கோயிலாகட்டும் அங்கே போகிறது வழக்கமாக வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல முடியாது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அப்படிதான். கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு அவரும் சொல்ல மாட்டார். அவர் வந்து பேச்சுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாரே தவிர கடவுள் நம்பிக்கை முற்றிலுமா இல்லை அப்படிங்கிறத அவர் எங்கேயுமே சொல்லி நான் பார்த்தது கிடையாது. அப்படி சொல்றவராக இருந்தால் நான் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு அவர் நகர மாட்டார். ஏன்னா கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்களும் கடவுளை நம்புகிறார்கள். ஸோ அப்படி இருக்கிறப்போ அங்கே நீ மதம் மாறிட்டா மட்டும் கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற அந்த கருத்து ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்றது அது நம்பக்கூடிய வகையில் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இப்போ அந்த அம்மா வந்து இப்படி கோயில் கோயிலா போறதை ஏன் நியூஸ்ல போட்டுட்டே இருக்காங்க? இது வந்து நியூஸ் மீடியாக்கள் பண்ணுதா இல்ல வந்து திமுகவே இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா பண்றாங்க? இதை திமுக ஸ்ட்ராட்டஜியா பார்க்குறாங்க. நாங்கள் வந்து கடவுளை வந்து பெரிய அளவில் கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க, இந்துக்களை நாங்கள் வந்து எங்கேயுமே தவறாக பேசுறது கிடையாது, இந்துக்களை மதிக்கிறோம், இந்து மத நம்பிக்கைகளை மதிக்கிறோம், பாஜக மட்டுமே இந்து மத பாதுகாவலர்கள் கிடையாது, நாங்களும் இந்து மத பாதுகாவலர்கள் தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து விதைக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அதுக்காக தான் பண்ணுறாங்க. பட் வந்து துர்கா ஸ்டாலின் அவர்கள் எதுக்கு போறாங்க அப்படிங்கிறது எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரியும். எதுக்கு ஏன் போறாங்க? இது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதை சொல்ல வேணாம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சரி, ரைட். ஒரு விதமான ஒரு தோஷம் இருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு. அந்த தோஷம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க போறாங்க. அது வந்து பிராமணர்களை வந்து கொடுமைப்படுத்தினால் அந்த ஒரு தோஷம் வரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு. அதுக்காக வந்து பல்வேறு கோயில்களுக்கு தொடர்ச்சியா துர்கா ஸ்டாலின் அவர்கள் பயணிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் பல்வேறு கோயில்களுடைய கும்பாபிஷேக நிகழ்வுகளுக்கு வந்து நிதி உதவி கொடுத்துருக்காங்க, அதில் வந்து பங்கெடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான தோஷங்கள் விலகணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த அஷ்டமச்சனி விலகணுங்கிறதுக்காக, அஷ்டமச்சனி அந்த பலன்கள் விலகணும் அப்படிங்கிறதுக்காக கூட பல்வேறு கோயில்களுக்கு பயணிச்சுட்டு தான் இருக்காங்க. திருநள்ளாருக்கும் சில காரணங்களுக்காக அவங்களுடைய தரப்புலேருந்து போய் அங்கேயும் சில பூஜைகள் செய்யப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து அவங்களுடைய குடும்பம் கடவுள் நம்பிக்கை மிக்க குடும்பமாக தான் நான் பார்க்குறேன் இப்போ வரைக்குமே. ஓகே. இந்த 125 தொகுதிகளுக்கு வார்னிங் போயிருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அதில் ஏதாச்சும் ஒரு சில தொகுதிகள் அல்லது ஒரு சில மாவட்டங்களை உங்களால் வந்து அதில் உங்களுக்கு தகவல் கிடைச்சிச்சா? ஏதாச்சும் திருக்கோவிலூரில் படுதோல்வி சந்திப்பார் பொன்முடி அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து திருச்சியிலேயே வந்து நேரு அவர்களுக்கும் அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் இருக்கிற அந்த முரண்பாடுகள் காரணமாக அன்பில் மகேஷ் அவர்கள் தோற்பார் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அன்பில் மகேஷ் அவர்கள் தோற்பார் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க பெண் டீம். அதே மாதிரி சென்னையில் உங்களுக்கு 6 சட்டமன்ற தொகுதிகள் வரைக்கும் வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் மா சுப்பிரமணியன் அவர்களுடைய தொகுதியும் உள்ளடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது மாதிரி ஆமாம்மா சைதாப்பேட்டை. ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்து பல்வேறு தொகுதிகள் சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து பெண் டீமுடைய சர்வே இது. பட் வந்து இந்த சர்வே வந்து திமுக எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு அவங்க ஒர்க் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல. ஏன்னா டைம் இருக்கு, 8 மாசம் தாங்க இருக்கு. 8 மாசத்துல வந்து இவங்க இந்த 100 தொகுதியை வந்து சாதகமாக மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்போ அந்த 100 தொகுதியில் ஒரு 50 தொகுதியாவது உங்களுக்கு சாதகமாக மாற்றினா மட்டும்தான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையா? ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரோட பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு திமுகவினருக்கு.
ஸ்டாலின் அவர்கள் பஞ்சாயத்து நடத்துறதுக்காக பஞ்சாயத்து தலைவரா உட்கார்ந்துட்டு இருக்காரு ஸ்டாலின். ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்றாங்க, ஆனா ஓரணியில் திமுகவே இல்லைன்னு சொல்ல வரீங்க. திமுக ஓரணியில் இருந்தாதாங்க அவர் ஸ்டாலினுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அவர் ஸ்டாலினுக்கே நம்பிக்கை இல்லைங்க. அவரே வந்து பஞ்சாயத்து தலைவர் மாதிரி திமுக தலைமை அலுவலகத்தில் இருக்காரு. அங்க வந்து எல்லாரும் பஞ்சாயத்து தீர்த்துட்டு போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு அமைச்சர் அனுப்பிட்டு இருக்காரு. இந்த பஞ்சாயத்து நீங்க முடிங்க, அந்த பஞ்சாயத்து அவரை முடிக்கட்டும்னு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல திமுக இருக்கிறப்போ அது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு காரியம் தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, பென் நெட்வொர்க் அவங்களுடைய நிறுவனம் வந்து இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தோம், நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸ்பிக் மீடியாவும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுடைய டீம் வச்சு என்னதான் நீங்க அவ்வப்போது ரேரா தான் முடிவுகளை வெளியிட்டாலும் எடுக்கிற இன்புட்ஸை நீங்க வந்து தொடர்ச்சியா எடுத்துட்டு தான் இருப்பீங்க. அடுத்த மாசம் ஆரம்பிச்சிருவோம் சர்வே. அப்படியா? சரி, ஓகே. உங்களுடைய அது போக போய் இன்புட்ஸ் நீங்க வந்து ஏரியா வைஸ் கவர் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இன்சைட்ஸ் என்னன்னு கேட்டுட்டு தான் இருப்பீங்க. எப்படி இருக்கு களம்? களம் உங்களுக்கு திமுகவுக்கு எதிரான களமாக தான் மாறிட்டு இருக்கிறதா பார்க்குறேன் நான். பட் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா வேவுன்ற அளவுக்கு வரல. வேவுங்கிற அளவுக்குன்னு இல்லை, வேவ் இருக்கு. பட் அதில் என்ன பிரச்சனைனா திமுக எதிர்ப்பு வாக்குகள் 2 பக்கம் பிரியுது. ஒன்று தாவேக பக்கம் போகுது, நம்ம அதிமுக பக்கம் போகுது. தாவேக பக்கம் வந்து மகளிர் வாக்குகள் அதிக அளவில் பிரிந்து போகிறத பார்க்க முடியுது. இளைஞர்களுடைய வாக்குகளை வந்து நாம் தமிழர் வந்து தாவேக கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறத பார்க்க முடியுது. பெண்களுடைய வாக்குகள் வந்து திமுக பக்கம் இருந்த பெண்களுடைய ஆதரவு தாவேகா பக்கம் மாறுறதையும் பார்க்க முடியுது. ஸோ அதனால வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து தாவேகா தரப்புல இருந்து ஒரு 12-13% மேலேயே வருவாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகிற மாதிரி தான் இருக்கு. திமுகவுக்கு அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா மாறலாம். ஏன்னா சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகளும் தாவேகா பக்கம் நகருது அப்படின்னு தான் இப்ப கிடைக்கிற தகவல். நான் ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர், அவருடைய ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன். சென்னையில் அவங்களுடைய கணக்கின்படி 100 மைனாரிட்டி ஓட்ஸில் கிறிஸ்தவ இஸ்லாமியர் வாக்குகளில் 100ல் இப்போ கடந்த தேர்தலில் 195 போயிருக்கும் அல்லது 90 போயிருக்கும். இந்த முறை 52 விழுக்காடு தான் திமுக போது, மீதி வந்து அப்படியே வெளியே ஸ்பிளிட் ஆகுது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. இப்போ விஜய் அவர்களுடைய நான் தான் சிஎம் வேட்பாளர், நான் தான் தனித்து நிற்க போகிறோம் அப்படின்ற இந்த அறிவிப்பு ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு போயிருந்து அதிமுக லாபமா இருந்திருக்குமோ, மிஸ் ஆயிருச்சோ அப்படி பாக்குறதா, இல்ல தனியா நிக்கிறதுனால இது மேலும் திமுகவுக்கு பின்னடைவுன்னு பாக்குறதா? விஜய் அவர்களுடைய அரசியல் அப்படிங்கிறது தனியா இருந்தா தான் அதிமுகவுக்கு அது லாபம். ஏன்னா விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகளை பிரிக்கும். அந்த சிறுபான்மை சமூகத்துடைய வாக்குகளுக்கு வந்து மொத்தமா குத்தகை எடுத்துக்கிட்ட மாதிரி சொந்தக்காரர்கள் நாங்க தான் அப்படின்னு திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த வாக்குகள் பிளவுபடுறதுனால என்ன ஆகும்னா திமுகவுடைய ஓட் ஷேர் டவுன் ஆகும். அது அதிமுகவுக்கு இன்னொரு பெரிய ஒரு ப்ளஸ். 35-36% எடுத்தாலே ஒரு க்ளோஸ் கண்டஸ்டாக கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு நகண்டுருவாங்க. ஸோ அப்போ அது வந்து அதிமுக ஒரு பெரிய ப்ளஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ரெண்டாவது பல தொகுதிகளில் சொற்ப வாக்குகளில் வித்தியாசங்கள் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. உதாரணத்துக்கு சென்னையிலே அண்ணா நகர் தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணா நகரில் தாவேக்காக்கு 16-15% வரைக்கும் வாக்கு வங்கி இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ அதிமுகவுக்கு 26% 35% வரைக்கும் இருக்குது. திமுகவுக்கும் அதே 26% 35% வரைக்கும் இருக்குது. ஒரு மும்முனை போட்டி களமாக அது மாறிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அண்ணா நகர் தொகுதி. ஸோ இப்போ அந்த அண்ணா நகர் தொகுதியில் இன்னும் சில வாக்குகளை தாவேக்கா அறுவடை செய்தால் அது அதிமுகவுக்கு பெரிய ப்ளஸ் ஆகும். தாவேக்கா ஓட்டு அதிகமாக வாங்க அதிமுக ப்ளஸ்ஸாக போதும் சொல்கிறீங்க. தாவேக்கா எவ்வளோ ஓட்டு கன்வெர்ட் பண்ணுறாங்களோ, அவங்களுடைய சப்போர்ட் எவ்வளோ ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்களோ அது அதிமுக பெரிய சாதகம். அப்போ வந்து மேலாப்புல சொல்றவங்க பாத்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டு அப்படியே பிரிது போச்சு, அவ்வளவுதான், திமுக செம லாபம்ன்றது. திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிளவுபடலை. திமுக எதிர்ப்பு வாக்குகள் எப்படி பிளவுபடுதுன்னா உங்களுக்கு பெண்களுடைய வாக்குகள் தாவேக்கா பக்கம் போகுது, இளைஞர்களுடைய வாக்குகள் தாவேக்கா பக்கம் போகுது. பெண்கள் வந்து அதிமுக விட்டு விலகி ரொம்ப நாள் ஆச்சு. புரியுது. அதிமுகவுக்கு பெண்களுடைய வாக்குகள் பெரும்பான்மை இருந்த வாக்குகள் 2021 தேர்தலுக்கு அப்புறம் பெரும்பான்மை கிடைக்கிறது இல்லை. அதில் வந்து ஒரு 10-12% என்னமோ தான் கிடைக்குது இப்போ பெண்களுடைய வாக்குகள். இளைஞர்களுடைய வாக்குகளும் பெரும்பான்மையான அளவு அதிமுகவுக்கு இல்லை. ஸோ அப்போ ரெண்டுமே வந்து அதிமுக பாதிக்காத ஒரு வாக்குகளாக தான் இருக்குது. அதனால அதிமுக அதில் கவலைப்பட வேண்டிய விஷயமே இல்லை. அது திமுக போக வேண்டியதாக இருந்ததை விஜய் எடுக்கிறாரு. ஆமாம். ஓகே 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 நிறைய தகவல்களை நிறைய தரவுகளை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க ப்ரோ. நம்ம அடுத்தடுத்து நிறைய, ஏன்னா தேர்தல் காலகட்டம் வந்துருச்சு, அடிக்கடி உங்களுடைய அனுபவமும் உங்களுடைய ஃபீல்டு ஒர்க்லேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களும் எங்களுக்கு தேவைப்படும். இணைந்திருப்போம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி.